இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நேற்று வேலைக்கு போனியா? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? கடந்த காலத்தில் நடைபெற்று முடிந்த செயலை பற்றி வினவுகிறோம். Did you go to work yesterday? Did you go to work yesterday? Again, did you go to work yesterday? நேற்று ஸ்கூலுக்கு போனாயா? Did you go to school yesterday? Did you go to school yesterday? அப்படின்னா அவன் நேற்று ஸ்கூலுக்கு போனானா? இது எப்படி கேட்கலாம்? Very good. யூ என்கின்ற இடத்துல அவன் he என்பதை போட்டீங்கன்னா அவ்வளவுதான். Did he go to school yesterday? Again, did he go to school yesterday? போன திங்கள் ஆபீஸுக்கு போனாளா? யாரை பற்றி வினவுகின்றோம்? அவளை பற்றி. Did she go to the office last Monday? Did she go to the office last Monday? எல்லாருமே கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Did she go to the office last Monday? நான் பார்த்ததில் சிறந்த படம்னா அது இதுதான். நீங்க நிறைய படம் பார்த்திருக்கிறீங்க. அதுல ரொம்ப சிறப்பானதுன்னு சொன்னா நீங்க இப்ப காட்டுற இந்த படம் தான். இது எப்படி சொல்லலாம்? This is the best. அதே சிறந்தது. This is the best movie I have ever watched. This is the best movie I have ever watched. எங்க சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க வாய் விட்டு. This is the best movie I have ever watched. Very good. அப்போ நான் பார்த்ததில் சிறந்த மனிதர் நீங்க தான். இது எப்படி சொல்லுவோம்? You are the best person I have ever seen. You are the best person I have ever seen. நான் வாசித்ததில் சிறந்த புத்தகம் இதுதான். This is the best book I have ever read. This is the best book I have ever read. அப்போ நான் பார்த்ததில் மிக கேவலமான படம் இதுதான். அதாவது மிகச் சிறந்தது என்று சொன்னால் குட், பெட்டர், பெஸ்ட் என்பது மிகச் சிறந்தது. அதே மாதிரி மிக கேவலமானது பேட், worst, worst, worst. அப்போ சொல்லி பார்ப்போமா? This is the worst movie I have ever watched. This is the worst movie I have ever watched. Again, this is the worst movie I have ever watched. அது எப்படி எந்த தப்பாகும்? எப்படி என்னுடைய பிள்ளை விளக்கம் கேட்கிறேன். How come it is my fault? How come it is my fault? அது எப்படி அவன் தப்பாகும்? இங்கு my என்பதற்கு பதிலாக அவனுடைய இதற்கு என்ன சொல்வோம்? Very good. His. அப்போ சொல்லி பார்ப்போமா முழுவதுமாக? How come it's his fault? Again say with me. How come it is his fault? அவளால் இதை வாங்க முடியாது அப்படின்னு அவ அந்த அளவுக்கு வசதியற்றவர் என்பதை சொல்றான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? She can't afford this. She can't afford this. She can't afford this. அப்படின்னா அவனால் இந்த காரை வாங்க முடியாது. இது எப்படி சொல்வோம்? Very good. He can't afford this car. He can't afford this car. நீ அதற்கு பணம் செலுத்தினாயா? இது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? பணம் செலுத்துறது. இது எப்படி சொல்வோம்? Pay.
So we can ask, did you pay for that? Did you pay for that? இங்கே பணம் என்று சொல்லி மணி அப்படி என்றெல்லாம் பெரிய வாக்கியமா சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் டிட் யூ பே ஃபார் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னாலே போதுமானது. எல்லாருமே என் கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. டிட் யூ பே ஃபார் தட்? நீ தினமும் அங்க போக வேண்டியது இல்லை. தினமும் போக வேண்டியது இல்லை. You don't have to go there every day. You don't have to go there every day. அப்படின்னா அவன் அடிக்கடி இங்கு வர வேண்டியதில்லை. இது எப்படி சொல்லலாம்? He doesn't have to. ஏன் இங்கு does பயன்படுத்துகின்றோம்? doesn't அப்படின்னு. He என்பது ஒருமை singular, அதனால் s வடிவம் doesn't. He doesn't have to come here often. He doesn't have to come here often. ஒரு அடிக்கடி என்பதை வேறு எப்படி சொல்லலாம்? Very good. Frequently. He doesn't have to come here frequently. He doesn't have to come here frequently. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று தெரியல. ரொம்ப கவலையில ஒருத்தங்க இருக்கிறாங்க. எப்படி ஆறுதல் அவங்களுக்கு சொல்றன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கு. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? I don't know how to console you. How to console you. Console அப்படின்னா என்ன? ஆறுதல் கூறுதல். எங்கூட சேர்ந்து மறுமுறை எல்லாரும் சொல்லி பாருங்க. வாய் விட்டு சத்தமா சொல்லுங்க. அப்படிதான் உங்களாலேயும் பேசக்கூடியதா இருக்கும். I don't know how to console you. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று அவனுக்கு தெரியல. அப்போ he doesn't know how to console her. He doesn't know how to console her. Again, he doesn't know how to console her. நீங்க அனைவரும் வரணும். நீங்கள் அனைவரும், all of you, வரணும். கொஞ்சம் கட்டாயப்படுத்தி சொல்கின்றோம். All of you should come. All of you should come. அப்படி என்றால் நீங்க அனைவரும் இங்கே வரணும். இது எப்படி சொல்லலாம்? Very good. All of you should come here. All of you should come here. அப்போ அவங்க அனைவரும் அங்கே போகணும். இது எப்படி சொல்வோம்? Superb. You got it. All of them should go there. All of them should go there. இவை அனைத்தும் உனக்கே. இது எப்படி சொல்லலாம்? All of these are for you. All of these are for you. Again, all of these are for you. அவை அனைத்தும் அவளுக்கே. அவை அனைத்தும், all of those. All of those are for her. All of those are for her. என்னை சந்தேகிக்காதே. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Don't suspect me. Don't suspect me. அப்போ அவர்களை சந்தேகிக்காதே. Don't suspect them. Don't suspect them. அவள் என்னை திட்டுவாளா? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Will she scold me? Will she scold me? Again, will she scold me? அம்மா என்னை திட்டினாரா? Did my mom scold me? Did my mom scold me? Again, did my mom scold me? நீ அவனை திட்ட முடியாது. நீ அவனை திட்ட முடியாது. You can't scold him. You can't scold him. Again, you can't scold him. Now, this is the time for you to check your understanding. அவளை சந்தேகிக்காதே. அவனால் அந்த வீட்டை வாங்க முடியாது. அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று தெரியல. நீங்க அனைவரும் என்னோடு வரணும். Now, this is your time to comment your answers. Practice makes you perfect.
வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.